கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையிலேயும் உங்களை திரும்பவும் சந்திப்பதற்கு கர்த்தர் தந்த வாய்ப்பிற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சிறப்பாக அன்போடு ஏற்றுக்கொண்டு அருமையான ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான அன்பு தம்பி ஜெபன் இந்த இடத்திலே பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தினவர்கள், இந்த நாளிலே இவ்விடத்தில் ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள், சிறப்பாக பொறுப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிற பொறுப்பாளர்கள், விசுவாசிகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரலோக ஜெபவேளை ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்ளுகிறேன். இந்த நாள் ஒரு நல்ல நாள். நாம் லெண்டு கால சிந்தனைகளுக்குள்ளாக இருக்கிற இந்த கால நிலையிலே ஒரு புதுப்பித்தலின் அனுபவத்திற்கான வெற்றிக்குரிய அடையாளத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தின நாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் குருத்தோலை ஞாயிறு என்று அனுசரிக்கப்படுகின்றது. வருகிற ஞாயிறு உயிர்ப்பின் தினமாக அனுசரிக்கப்படும். ஆக இந்த குருத்தோலை ஞாயிறு என்பது வருடம் தோறும் நாம் அனுசரிப்பதும் அதற்கான செய்தியை நாம் கேட்பதும் வருடந்தோறும் நடக்கிற செயல்பாடு இல்லையா? அந்த செயல்பாட்டில் அதிகமாக சிந்திக்கிறது என்ன? அதிகமாக சிந்திக்கிறது என்ன? பேச மாட்டீங்களோ? பேசலாம். என்ன பேச மாட்டீங்களா? என்ன சிந்திப்போம்? குருத்தோலை ஞாயிறுல என்ன சிந்திப்போம்? மனிதனை சிந்திக்கிறத கொஞ்சம் நிறுத்திட்டு யாரை சிந்திப்போம்? கழுதைய சிந்திப்போம். இல்ல, உண்மைதானே? அநேக செய்திகளின் சாரம் எங்க இருக்கும்? கழுதை. ஆனா உண்மையாகவே அது சிந்திக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். அதுல சொல்லப்பட்டிருக்கும் போது ஒருவரும் ஏறிராத கழுதை. பழக்கமே கிடையாது. இயேசுவை சுமந்துட்டு போகணும். ரைட்டா? கழுதைக்கு வரவேற்பு யாராவது கொடுப்பாங்களா? எங்கேயாவது? நீங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் போனா மேக்சிமம் அந்த லெவலில் இருக்கக்கூடிய நபர்கள் கடை வச்சிருந்தாங்கன்னா கடைக்கு முன்னிலையில் அந்த ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க. அதில் ஒரு வாசகம் எழுதியிருக்கும், என்னை பார் யோகம் வரும், கழுதையை பார்த்தா யோகம் வரும் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா யாராவது அந்த கழுதையை வரவேற்றுக் கொள்வார்களா? வாய்ப்பில்லை. ஏன்னா பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கும். ஒரு குதிரை வந்தா கூட பிள்ளைய ஏற்றி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும்ல, அவ்வளவு கேவலமா இருக்கும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏறின கழுதை வரவேற்பும் வாழ்த்தும் பெற்றுக்கொண்டது. அதுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போறதுக்குரிய அனுகூலத்தை உருவாக்கின அத்தனையும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையும் உண்டாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இந்த கழுதையை குறித்து அதிகமாய் சிந்திப்பது என்பது உண்டு. இந்த நல்ல நாளிலே நாம் சிந்தனையின் சாரத்தை கொஞ்சம் அப்படி திருப்பி கர்த்தருக்குள்ளாக நாம் சிந்திப்பதற்கு ஆயத்தப்படுவோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 21வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு கூட்டம் ஜனம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆர்ப்பரிக்கிற ஆர்ப்பரிப்பை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பரிப்பின் பின்னணியம் என்ன என்று சொல்லி நாம் யோசிக்கும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கான நோக்கம் என்பது மனுக்குலம் சீரழிந்து விட்டது. அதுதான் உண்மை, வேற ஒண்ணுமே கிடையாது. மனுக்குலம் என்ன செய்திருக்கிறது? சீர்கட்டு நிற்கிறது. தேவனோடுள்ள தொடர்புக்கு அப்பாற்பட்டு நிற்கிறது. தேவனுடைய வருத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டு நிற்கிறது. நல்லவன் இல்லை, ஒருவனும் இல்லை என்கிற ஸ்தானத்திலே மனுக்குலம் இருக்கின்றது.
இந்த சூழ்நிலையிலே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தேவன் அனுப்பினார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அடிக்கப்படுவதற்காக அனுப்பினார். அவர் வந்தபோது அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அநேகருக்கு மனமில்லாமற் போயிற்று. ஆனாலும் அருமையான யோவான் ஸ்நானகன் மூலமாய் அவருக்கு வழியை செவ்வைப்படுத்தி கொடுத்து அந்த பாதைகளின் நிலைகளிலே ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுவாராக மாறும்படிக்கு தேவன் அனுக்கிரகம் பாராட்டினார். அந்த நிலையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வளர்ந்து ஒரு 3.5 வருட காலம் கர்த்தருடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அந்த நிறைவேறுதலுக்குரிய பங்களிப்பு என்ன என்று சொல்லி நாம் ஆழமாய் போய் பார்த்தோமே ஆனால், இவர் மனுக்குலத்தின் பாவத்தை போக்கும் இரட்சகர் என்பதை ஜனங்களுக்குள் பிரகடனப்படுத்துவது மாத்திரமே இந்த ஊழியத்தின் சாராம்சங்கள். நீங்க எல்லாம் ஆழமா போய் பாருங்க. அவர் சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கானவர், அவர் பாவங்களை மன்னிக்கிறதற்காக, பாவிகளை ரட்சிக்கிறதற்காக வந்தவர் என்கிற ஸ்தானத்திற்குரிய அடுத்த நிலையிலே தான் 3.5 வருட காலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகள் இருந்தது. ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கான நோக்கத்தின் நிறைவேறுதலுக்குரிய அடையாளப்படுத்துதலை விரைவுபடுத்தி ஒரு பவனியாக அதை மாற்றுகின்றார். இந்த பவனி என்பது பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு செல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பிரகடனப்படுத்துதலின் ஒரு முக்கியத்துவமான காலகட்டமாக இது இருக்கிறது. அநேக நிலைகளிலே நாம் அதை சொல்லுவோம் வெற்றியின் பவனி என்று சொல்லுவோம். உண்மையாகவே அது வெற்றியின் பவனியானதுதான். ஜனங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு பவனியின் அனுபவமாக மாறிற்று. இந்த பவனியின் சாராம்சத்திலே தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவத்திற்குரியவர்களாக ஜனங்கள் வெளிப்பட்டார்களே. இந்த வெளிப்பாடின் பின்னணியத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சில காரியங்களை ஜனங்களிடத்தில் வெளிப்பட பண்ணினார். அந்த காரியங்களை இந்த நல்ல நாளிலே நாம் சிந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவது கர்த்தர் நமக்கு அளித்த கிருபையாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே இந்த பகுதியினுடைய ஆரம்பத்தினுடைய நிலையிலே நாம் கடந்து வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்ல கடந்து வந்து அவர் சொல்லும்போது 2வது வசனத்திற்கு வாருங்கள். லூக்கா 21 2வது வசனத்திற்கு வாருங்கள். அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து அதில் 2 பேரை பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த இடத்துல கூடி வர்றீங்க. அருமையான ஐயா, உங்கள ஒரு ஆளை 2 பேரை கூப்பிட்டு அந்த பக்கத்து வீட்டில் ஒரு ஆடும் ஆட்டுக்குட்டி இன்னைக்கு பிடிச்சிட்டு வாங்கன்னா போவீங்களா? போமா? நாம் போமா? போமாட்டோம்ல. ஆனா இங்கே ஒரு பெரிய ஒரு மகிமையின் அனுபவம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எதிரான அந்த கிராமத்துக்கு போங்க, அங்க ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் கட்டி இருக்க காண்பீங்க, அதை அவுத்து என்னிடத்துல கொண்டு வாருங்கன்னு சொல்றார். நாம் சிந்தித்து பார்க்கும்போது இது என்ன ஒரு மூடத்தனம் என்று எண்ண தோன்றும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மகிமையான அனுபவம் என்பது கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதல். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சீஷர்கள் இந்த வார்த்தையை கேட்ட அடிப்படையிலே அவர்கள் அந்த கிராமத்திற்கு போனார்கள். அந்த கிராமத்திற்கு போகும்போது கர்த்தர் சொன்னபடியே கண்டார்கள். கண்ட அந்த கழுதையையும் கழுதை குட்டியையும் அவிழ்த்து கொண்டு கர்த்தரிடத்திற்கு வந்தார்கள். அல்லேலூயா. இதை சீஷர்கள் எங்கே கற்றார்கள்? எங்கே கற்றார்கள்? வாழ்க்கை பயணத்தில். இப்ப நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டேன், ஐயா சொன்னா செய்வீங்களா? ஆனா அனுபவ ரீதியாய் நீங்கள் ஐயாவோடு
பழகி கொண்டிருப்பீர்களே ஆனால், அல்லது அனுபவ ரீதியானால் தேவனுடைய ஈவன்படியான வார்த்தை ஐயாவிடத்திலிருந்து வரும் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்களே ஆனால், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்வீங்க? போவீங்க. ஆக இந்த சீசர்களுடைய வாழ்க்கையின் பின்னணியத்தில் கழுதையையும் கழுதை குட்டியும் அவிழ்த்து கொண்டு வரும்படி கர்த்தர் சொன்ன உடனே அவர்கள் கிராமத்திற்கு போனார்கள், அவிழ்த்து கொண்டு வந்தார்கள். என்ன அப்படி? அதை அதிகமான நிலைகளிலே அதை சிந்தித்து பார்த்தேன். நீங்கள் அப்படியே யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரத்திற்கு வாருங்கள். பரிசுத்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரத்திற்கு வாருங்கள். அந்த 2வது அதிகாரத்திற்கு வரும்போது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதத்தை செய்த சம்பவம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே வந்திருந்தார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அந்த கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபடுகிறது. இயேசுவின் தாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், திராட்சரசம் குறைவுபட்டு போனது இல்லை என்று சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்று மட்டும் சொன்னார். இந்த இயேசுவின் தாய் சீடர்களை பார்த்து அடுத்த வசனத்தில் என்ன சொல்றார்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வதற்கு பழக்குவிக்கப்படுகிற அனுபவம் எனக்கும் உங்களுக்கும் தேவை. அவர் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா நிச்சயமா அது நடக்கும். அதன்படி நம்ம இறங்கணும்னா நம்முடைய வழி வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? கற்சாடிகள்ல தண்ணியை நிரப்புங்க. நிரப்பின உடனே என்ன சொன்னார்? மொண்டு பரிமாறுங்க. ஏற்றுக்கொள்ள முடியுமா? தண்ணியை எடுத்து ஊற்றுகிற நானே திராட்சரசமாக அதை பரிமாறுவதற்கு எடுத்துக்கொண்டு போக முடியுமா? முடியாதுல்ல. ஆனால் இந்த இயேசுவின் தாய் சொல்லி இருந்த அந்த வார்த்தையின் சாரம், நான் ஏன் இதை அழுத்தமாய் சொல்லுகிறேன் என்றால், இதுவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதத்தினால் ஜனங்கள் அறியப்படவில்லை. எந்த விதமான நிலையிலும் இவர் இப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் என்கிற வல்லமையை குறித்த அனுபவத்திற்குள்ளாக ஜனங்கள் அறியப்படவில்லை. இந்த காலநிலையில் தான் இயேசுவின் தாய் சொல்லுகிறார்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ செய்யுங்கள். அந்த செய்வதற்கு அடிப்படை கொடுக்கப்பட்டது, தண்ணீரை நிரப்பணும். நிரப்பின தண்ணீரை எடுத்துட்டு போய் ரசமா பரிமாறணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கீழ்ப்படிதலில் ஆரம்பித்த இந்த பயணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியை ஏற்றுக்கொள்ளும் முன்னே வெற்றி பவனியாக கடந்து செல்லுகிற அந்த பவனிக்கான ஆயத்தத்திலே சீடர்கள் உடன்பட்டவர்களானார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உடன்பாடை நம்முடைய வாழ்க்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஒன்றும் இல்லாம இருக்கும், ஒன்றுமே இராது. அந்த சூழ்நிலையில இதை செய் என்று சொன்னால் நம்மால முடியுமா? முடியுமா? கஷ்டம் இல்ல, கஷ்டம். ஆக கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு என்பதை நம்முடைய வாழ்க்கை உணர்ந்து கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் மாறுவது இந்த பவனியின் நோக்கத்தின் அடிப்படையில் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுத்தப்படுகிற சத்தங்களை செயல்படுத்துவதிலே நாம் தீவிரவாதிகளாய் மாற வேண்டும். இப்படியா அப்படியா அப்படிங்கிற சொணக்கத்துக்குள்ள போனா, ஒருவேளை எனக்கு அது வாய்த்ததுனால எல்லாருக்கும் வாய்க்கும்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்றேன்னா, அந்த சூழ்நிலைகளை கடந்து போகும்போது சில நேரத்தில் நம்ம வழி தவறி போயிடும். அதுக்கு பிறகு அது நடக்குமான்னு தெரியாது. ஆனபடியினாலே நம்முடைய வாழ்க்கையின் சாராம்சத்தில் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாற வேண்டும் என்பதை இந்த நிலையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அது பயணிக்கணும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், கர்த்தர் என்னோட பேசுவாரா?
நிறைய பேர் அப்படிதான் யோசிக்கிறாங்க. என்னோட கர்த்தர் பேசுவாரா? 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 எல்லாரோடும் பேசுவார். ஏன் பேசுவார்? அப்பா பிள்ளைகிட்ட சண்டை போட்டுட்டு பேசாம இருக்க முடியுமா? அவ்வளவு பெரிய அனுபவத்திற்குரிய உலக பிரகாரமான தகப்பன்மாரே சிலர் தடுமாறும் போது, கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்த ஒரு தகப்பன் தன் பிள்ளையினிடத்தில் பேசாம இருப்பாரா? இல்ல. நாம என்ன நினைக்கிறோம்? என்கிட்ட பேச மாட்டார். இன்னொரு ஆள்கிட்ட போய் ஏதாவது தெளிவு தெரியுதா, ஏதாவது தென்படுதா? நான் நிறைய இடங்கள்ல ஜபிக்க போகும்போது ஜபத்தில் ஏதாவது உணர்த்தினாரா பிரதர்? அப்படி உணர்த்தணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உணர்த்தி இருப்பார். இப்படி ஒரு மனுஷன் வருவான், அந்த மனுஷன் சொல்றதன்படி செய்யின்னு உணர்த்தி இருப்பார். அதுக்கு பிறகுதான் எனக்கு உணர்த்துவார். ஆக கர்த்தர் பேசுவது என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனோடும் பேசுவார். அவரிடத்தில் அண்டி சேர்கிற ஒவ்வொருவரோடும் பேசுவார். அவரை இறுக பற்றி பிடிக்கிற ஒவ்வொருவரோடும் பேசுவார். யாரோடும் நான் பேச மாட்டேன் இருக்கக்கூடியவர் அல்ல. நாம் பேச ஆரம்பித்தால் அவர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சீசர்களோடு இருந்த அனுபவம் அதுதான். சீசர்களிடத்தில் தேவன் வைத்திருந்த அனுகூலமும் அதுதான். அவர் அங்கங்கே மாறி மாறி திசை மாறி போகும்போதும் சீசர்கள் போய் ஒன்றாய் கூடுகிற இடத்திலெல்லாம் அவர்களோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசினார். எதை குறித்து பேசினார்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அந்த நீதிக்குரிய காரியங்களை குறித்தும் பேசி அவருடைய வழிகளில் குறுக்கீடிராதபடி எச்சரிக்கையோடு இருக்கும்படி பேசினார். இந்த வார்த்தைகளில் எல்லாம் இந்த சீசர்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாயிருந்தார்கள். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் யூதாசும் அப்படித்தான் இருந்தார். கடைசி நேரத்தில் தான் அவர் கீழ்ப்படியாமற் போனார். நம்முடைய வாழ்க்கை பின்னணியத்தில் முதலாவது இருக்க வேண்டிய ஒரு உயரிய பங்கு, அவருடைய சத்தம் கேட்கும்படியான பிள்ளைகளாய் இருந்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா.